தாவேகா திரு விஜயுடைய கட்சி கூட்டணிக்கு வந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதா? முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துகள். தாவேகா வந்தாதான் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் இருக்குது. மத்தியில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியும், மாநிலத்தை நல்லாட்சி செய்த ஒரு கட்சியும், அதே மாதிரி பாமக, தமாக போன்ற கட்சிகள், ஆக இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக தாவேகா வந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லது வந்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை கொள்கை எதிரின்னு அறிவிக்கிறாங்க, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அறிவிக்கிற, இன்னமும் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தம்பி வந்தா நல்லது, தம்பி வந்தா நல்லதுன்னு அது உங்களுடைய பலவீனத்தை தானே காட்டுது? இல்லை, பலவீனம் இல்லை. அதாவது எந்த ஒரு கூட்டணியும் அப்படி பார்த்தா இவ்வளோ கூட்டணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாரையும் சேர்த்த திமுக பலவீனமாக இருக்குன்னு அர்த்தமா? அவங்க நிச்சயமாக பலவீனமாக தான் இருக்காங்க, அதனால தான் எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் வாக்குகள் சிதைந்து விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அவ்வளவுதான். அடிக்கடி சொல்றேன், எதிர்வாக்குகள்லாம் உறுதியாக இருக்கணும், உதிரியாக போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த உதிரியா சில நஷ்டங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் திமுக வேண்டான்னு நினைச்சா ஆப்வியஸ் சாய்ஸா அதிமுக கூட்டணி தான் இருக்கணும், என்டிஏ தான் இருக்கணும். வாக்கு சிதறும் நினைச்சா உங்களை ப்ரிஃபர் பண்ணாம மாற்று ஆல்டர்னேட்டிவ் ப்ரிஃபர் பண்றவங்க இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்னு இல்லை, அதாவது அவருக்கு ரசிகர்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் கொஞ்சம் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் தான் இருந்ததே தவிர, மற்றபடி அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்ற நிச்சயமாக அந்த எண்ணம் இல்லை. அப்போ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? இன்னமும் வந்துருவாரு, அப்புறம் வந்துருவாரு, 10 நாள் வந்துருவாரு, நாமினேஷனுக்கு முன்னாடி வந்துருவாரு. நான் என்னை எதிரின்னு சொல்லிட்டா ஓடி போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? வந்துருன்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னு இல்லை, அவர் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, வந்துருன்னு யாரும் கேட்கவும் இல்லை. ஒப்பீனியன் தான் எல்லாருமே சொன்னோம், வந்தால் நல்லதுன்னு தான் சொன்னோம். ஆனால் யாருமே வந்துருங்க, வந்தால் தான் நல்லது, நீங்கள் வந்தால் தான் எங்களால் முடியும், நீங்கள் வந்தால் தான் எங்களால் ஜெயிக்க முடியும்னு எந்த தலைவரும் சொல்லலை, யாரும் சொல்லலை. அது உண்மையும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்றாரு. ஆனால் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. டெல்லிக்கு போறாரு, வர்றாரு, டெல்லியிலேருந்து பேசுறாங்க, டெல்லி ஆட்கள் பேசுறாங்க. பாஜக அது விரும்புது, அதிமுக விரும்பல, ஆனா பாஜக விரும்புதா? அப்படிலாம் இல்லை. டெல்லிக்கும் அவர் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை இல்லை, அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை ஒன்றும் நடக்கலை. அது மரியாதைக்குரிய பியூஷ் கோயலோட பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் மதுரையில் மாநாடு முடிந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஏன்னா அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்னு சொல்றாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்றாங்க. ஆக இது எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட யூகங்கள் தான் தவிர எங்கேயுமே பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, எங்கேயுமே கூப்பிடவும் இல்லை. யூகங்களின் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு கருத்து பரிமாற்றம் என்பதை நான் தெளிவாக சொல்ல